வெல்கம் டு ஜேம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரு சின்ன ரிவிஷன். இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பப்ளிக் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். நந்தினி, சந்தியா அண்ட் ராஜேஷ் are the partners sharing the profit and losses in the ratio of 5:3 respectively. Nandini retires from the firm on 31st December 2019. நந்தினி, சந்தியா, ராஜேஷ் 3 பேர் பார்ட்னர்ஸ். இதுல யார் ரிட்டையர் ஆகுறா? நந்தினி வந்து ரிட்டையர் ஆகுறாங்க 31st December 2019. இல்ல ஆன் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஹர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஷோஸ் அ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 1 lakh. இப்ப யார் ரிட்டையர் ஆகுறாங்களோ அவங்களுக்கான செட்டில்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவங்க கேபிட்டல் போட்டிருப்பாங்க, அவங்களோட ப்ராஃபிட் இருக்கு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு நம்ம செட்டில்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான கேபிட்டல் அக்கௌண்ட்ல அவங்களோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, செட்டில் பண்றதுக்கு 1 lakh இருக்கு. இது பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் இஃப் அமௌண்ட் டியூ இஸ் பெய்ட் ஆஃப் இமீடியட்லி. அந்த 1 lakh அமௌண்ட் இமீடியட்டா அவங்க ரிட்டையர் ஆகுறப்பவே அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன என்ட்ரி போடுவோம்? அமௌண்ட் டியூ இஸ் நாட் பெய்ட் இமீடியட்லி. ஸோ இந்த அமௌண்ட்டை இமீடியட்டா கொடுக்கலன்னா அப்ப நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும்? அண்ட் ₹50,000 இஸ் பெய்ட் இமீடியட்லி பை செக். அவங்க ரிட்டையர் ஆகுற டைம்ல 50,000 மட்டும் நம்ம அவங்களுக்கு இமீடியட்டா பே பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம இமீடியட்டா பே பண்ணலன்னா அப்ப நம்ம என்ன என்ட்ரி போடணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அமௌண்ட் டியூ இஸ் பெய்ட் ஆஃப் இமீடியட்லி. இமீடியட்டா பே பண்றோம்னா அதுக்கு என்ன என்ட்ரி போடணும்? இங்க செட்டில் பண்றோம், அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க, அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் முழுசா இப்ப என்ன பண்ண போறோம்? க்ளோஸ் பண்ண போறோம் இல்லையா? அப்ப கேபிட்டல் அக்கௌண்ட் எதுல வரணும்? டெபிட்ல வரணும். ஸோ நந்தினிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். த அமௌண்ட் டியூ இஸ் பெய்ட் ஆஃப் இமீடியட்லின்னு கொடுத்துட்டாங்க. பேங்க் கேஷ் எது வேணா போடலாம், ஏன்னா அங்க வந்து செக் எதுவும் மென்ஷன் பண்ணல, நான் இங்க பேங்க்னு போட்டிருக்கேன். யார் ரிட்டையர் ஆகுறாங்களோ ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் இமீடியட்டா பே பண்ணா இதுதான் என்ட்ரி. ஏன்னா நம்ம கேஷை பே பண்றோம், பே பண்ணும்போது பேங்க் எதுல வருது? நமக்கு கிரெடிட்ல வருது. நெக்ஸ்ட் அமௌண்ட் டியூ இஸ் நாட் பெய்ட் இமீடியட்லி. இமீடியட்டா பே பண்ணலன்னா இங்க என்ன பண்ணுவாங்க? பார்ட்னரோட லோன் அக்கௌண்ட்னு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த லோனை என்ன பண்ணுவாங்க, அந்த பார்ட்னர் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க. அப்ப இமீடியட்டா பே பண்ணி நாட் பெய்ட் இமீடியட்லின்னு சொன்னா தட் கேபிட்டல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு லோன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அப்ப யாரோட கேபிட்டல்? இங்க நந்தினியோட கேபிட்டல். ஸோ செகண்டுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம்னா நந்தினிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு நந்தினிஸ் லோன் அக்கௌண்ட். இமீடியட்டா பே பண்ணா அதை நம்ம டு பேங்க்னு எழுதுவோம், இமீடியட்டா பே பண்ணலன்னா அதை நந்தினியோட லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ நந்தினிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு நந்தினிஸ் லோன் அக்கௌண்ட். சேம் 1 lakh இங்க போட்டாச்சு. அமௌண்ட் டியூ இஸ் நாட் பெய்ட் இமீடியட்லி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? 50,000 பெய்ட் பை செக், ரிமைனிங் வந்து இட்ஸ் நாட் பெய்ட் இமீடியட்லி தானே அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம்? நந்தினிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் டு நந்தினிஸ் லோன் அக்கௌண்ட். இமீடியட்டா பே பண்ண அமௌண்ட் 50,000, அதை பேங்க்கு நேரா போடுனா 1 lakhல 50,000 பே பண்ணியாச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு? 50,000 லோனா கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப லோன்ல நம்ம எவ்வளவு அமௌண்ட் போடுறோம்? 50,000 போடுறோம். ₹50,000 paid, balance transfer to her loan account சொல்லிட்டு நம்ம இதுக்கு நரேஷன் எழுதுறோம். That's it. இந்த சம் பார்க்கலாம். Senthil Limited forfeited 20 equity shares of ₹10 each, ₹7 called up, on which Sandeep had paid the application and the allotment money ₹5 per share. இது வரைக்கும் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க? செந்தில் லிமிடெட்ல 20 ஷேர்ஸ் forfeit பண்றாங்க. அதோட வேல்யூ வந்து 10 தான், ஆனா அதோட கால்ட் அப் வேல்யூ எவ்வளவு? 7 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்க ஷேர் கேபிட்டல் வேல்யூ 10 எடுத்துக்க கூடாது, 7 தான் எடுத்துக்கணும். கால்ட் அப் வேல்யூ என்னவோ அதுதான் எடுத்துக்கணும். ஏன்னா ₹7 வரைக்கும் தான் கால் அப் பண்ணிருக்காங்க, அதனால நம்ம 7 தான் நம்ம ஷேரோட வேல்யூவா இப்ப நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஆன் விச் சந்தீப் ஹேட் பெய்ட் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணி. ஸோ ₹7ல சந்தீப்னு ஒரு ஷேர் ஹோல்டர், அவர் எவ்வளவு பே பண்ணிருக்காரு? அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணி ₹5 பே பண்ணிட்டார். அப்ப அவர் எவ்வளவு பே பண்ணல? ₹2 வந்து பே பண்ணல. ₹2 பே பண்ணாதனால தான் அந்த ஷேர்ஸ் என்ன பண்றாங்க? ஃபோர்ஃபிட் பண்றாங்க. ஆஃப் தீஸ் 15 ஷேர்ஸ் were reissued. அந்த 20 ஷேர்ஸ்ல 15 ஷேர்ஸை மட்டும் தான் என்ன பண்றாங்க? ரீஇஷ்யூ பண்றாங்க. ரீஇஷ்யூ டு மகேஷ்னு ஒருத்தனுக்கு அதை மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணிடுறாங்க. மறுபடியும் வேற ஒரு ஷேர் ஹோல்டர், மகேஷ்ன்ற ஷேர் ஹோல்டருக்கு அந்த 20 ஷேர்ஸை ஃபோர்ஃபிட் பண்ணாங்கல்ல, 20 ஷேர்ஸ்ல இருந்து 15 ஷேர்ஸை மகேஷுக்கு ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. பை ரிசீவிங் 6 per share. பெய்ட் அப் as 7. அது பெய்ட் அப் 7 இருந்தாலும் அவங்க வந்து மகேஷுக்கு எவ்வளவு ருபீஸ்க்கு அதை ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க? ₹6 தான் ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க. பாஸ் ஜர்னல் என்ட்ரி ஃபார் forfeited அண்ட் ரீஇஷ்யூ. forfeited அண்ட் ரீஇஷ்யூக்கான ஜர்னல் என்ட்ரி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம். முதல் வந்து forfeit பண்றது. forfeit பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டை கேன்சல் பண்றோம்.
ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டை கேன்சல் பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் எதுல வரணும், நமக்கு டெபிட்ல வரணும். சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு எந்த அமௌண்ட் பே பண்ணலையோ அதுதான் நமக்கு இங்க வரணும். இப்போ ஸோ எதை பே பண்ணல, அவங்க வந்து ஷேர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் வந்து பே பண்ணிட்டாங்க. அப்ப அடுத்து பே பண்ணாத அமௌண்ட் என்னவா இருக்கும், கால் அமௌண்டா தானே இருக்கும். அப்ப அது ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டு forfeited ஷேர்ஸ். இதுதான் என்ட்ரி. எதை பே பண்ணலையோ அதுவும் forfeitedம் கிரெடிட்ல வரணும். இப்ப கவனிங்க, ஷேர் கேபிட்டல்ல நான் சொல்லியிருக்கேன், அதோட ஷேர் வேல்யூ கொடுத்திருந்தா கூட கால்ட் அப் வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இந்த கால்ட் அப் வேல்யூ தான் இங்க எடுத்துக்கணும். ₹10 எடுத்துக்க கூடாது. அப்ப எதை எடுத்துக்கணும், ₹7 தான் எடுத்துக்கணும். அப்ப ஷேர் கேபிட்டல்ல 20 into 7, இந்த 20 ஷேர்ஸை forfeit பண்றாங்க. 20 into 7 140. ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் 5 அவன் பே பண்ணிட்டான். ₹7ல 5 பே பண்ணிட்டான். அப்ப பே பண்ணாத ஃபர்ஸ்ட் கால்க்கான அமௌண்ட் எவ்வளவு, 2. அங்க 2 எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, நாம தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கால்க்கான அமௌண்ட் எவ்வளவு, 2. 20 into 2 அமௌண்ட் வந்து 40. forfeitedல ரிமைனிங் அமௌண்ட் ₹7ல ₹2 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு, ₹5. அதுதான் ஷேர் forfeitedல வரணும். அப்ப 20 into 5 மல்டிப்ளை பண்ணா 100. இது forfeitedக்கான என்ட்ரி முடிஞ்சது. இப்போ இந்த 20 ஷேர்ஸ்ல 15 ஷேர்ஸ் என்ன பண்றாங்க, ரீஇஷ்யூ பண்றாங்க. ஸோ ரீஇஷ்யூ பண்ணும்போது நம்ம என்ன என்ட்ரி எழுதணும்னா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா forfeited ஷேர் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? ஏன்னா இன்னொருத்தருக்கு ரீஇஷ்யூ பண்ணோடனே மறுபடியும் அந்த அமௌண்ட் வந்து பிசினஸ்க்கு வந்துடுது இல்லையா, அதனால ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அங்க கிரெடிட்ல வந்துடுது. ஸோ இப்போ இங்க என்ன அமௌண்ட் எழுதணும்னு சொல்லி பார்க்கலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இங்க ₹7 தானே நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு போட்டோம். அப்ப இங்கேயும் ஷேர் கேபிட்டலுக்கு 7 தான். ஆனா எவ்வளவு ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணோம், 15 ஷேர்ஸ் தான். இப்போ 15 into 7 மல்டிப்ளை பண்ணி ஷேர் கேபிட்டல் எழுதிடலாம். 15 into 7 வந்து எவ்வளவு, 105. இப்போ எவ்வளவுக்கு ரீஇஷ்யூ பண்ணாங்க அந்த ஷேர்ஸ், ₹6க்கு தானே ரீஇஷ்யூ பண்ணாங்க. இப்போ பேங்க்ல எவ்வளவு போகணும், 15 into 6. 15 into 6 மல்டிப்ளை பண்ணா 90. இப்போ forfeitedக்கு என்ன பண்ணோம், இங்கேயும் forfeited நம்ம ரிமைனிங் அமௌண்ட் தான் எடுத்தோம். அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க 6 இருக்கு, இங்க 7 இருக்கு. ₹7ல ₹6. ஏன்னா இதை மைனஸ் பண்றோம்னா இது கிரெடிட் அமௌண்ட், இது டெபிட் அமௌண்ட். ஸோ டெபிட் கிரெடிட்ல இருந்து டெபிட் என்ன பண்ணணும், மைனஸ் பண்றோம். ஸோ 7ல இருந்து 6 மைனஸ் பண்ணா ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளவு, 1. அப்போ forfeitedல எவ்வளவு வரணும், 15 into 1. ஓகேங்களா? இப்போ 15 into 1 எவ்வளவு, 15. forfeitedல போட்டாச்சு. இப்ப இந்த ரீஇஷ்யூ மூலமா கம்பெனிக்கு கெயின் கிடைக்கும். ஏன்னா இதுல ஏன் கெயின் வருதுன்னா, இந்த ஷேர்ஸ ஏற்கனவே நம்ம யாருக்கு இஷ்யூ பண்ணியிருந்தோம், சந்தீப்க்கு இஷ்யூ பண்ணியிருந்தோம். அவன் அந்த அமௌண்ட்டை பே பண்ணாததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், forfeit பண்ணிட்டு மறுபடியும் அதே ஷேர்ஸை நம்ம யாருக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம், மகேஷ்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்ப அவன் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, இவன் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்குன்றப்போ இந்த பர்டிகுலர் 20 ஷேர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு சம் கெயின் வருது. அந்த கெயினை நம்ம என்ன பண்ணணும்னா கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த கெயின் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க 20 ஷேர்ஸ், இங்க 15 ஷேர்ஸ். அதனால கெயின் என்னன்றதை நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், முதல் என்ட்ரி எழுதிடலாம். forfeitedோட கெயினை நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு forfeited ஷேர் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ், இதுதான் அதுக்கான என்ட்ரி. இப்ப கெயின் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்க forfeitedல எவ்வளோ பர் ஷேரோட வேல்யூ என்னன்னு பாருங்க. இந்த forfeitedல பர் ஷேரோட வேல்யூ எவ்வளவு, 5. கரெக்டா? இந்த 50 இந்த ரீஇஷ்யூ பண்ணும்போது forfeitedல பர் ஷேரோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 1. கரெக்டா? இங்க forfeited வந்து கிரெடிட்ல இருக்கு, இங்க forfeited வந்து டெபிட்ல இருக்கு. அப்ப கிரெடிட்லயும் டெபிட்லயும் இருந்தா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அதனால 5ல இருந்து 1 என்ன பண்றோம், மைனஸ் பண்ணா நமக்கு ₹4 கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எவ்வளவு ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணோம், 15 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணோம். இந்த 15 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணது மூலமா எவ்வளவு கேபிட்டல் ரிசர்வ் கிடைச்சிருக்குன்னா 15 ஷேர்ஸ் தானே ரீஇஷ்யூ பண்ணோம். இப்போ 15 into இந்த 4, 15 into 4 எவ்வளவு, 60. இதுதான் வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட். அப்போ forfeited share account data to capital reserve, gain on reissue transfer to capital reserve account. That's it. Simple. Thank you.